நான் கார்கோல இருக்கிற காத்தை ரிலீஸ் பண்றேன். அந்த போர் வீரன் 30 நிமிஷம் ஸ்பேஸ்ல காத்து இல்லாம இருப்பான். உங்களை துண்டு துண்டா கிழிக்கிறதுக்கு அவனுக்கு அந்த நேரம் போதும். உனக்கு அவங்கள தெரியும்ல? நிச்சயமா உனக்கு தெரியும். பிரச்சனை முடிஞ்சது. அவனை நான் ஒன்றும் பண்ணல. ஆனா மற்றவங்கள அவன் தான் பார்த்துக்கணும். மற்றவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இது என்னுடைய ஷிப், புரியுதா? நீ மறுபடியும் தப்பு செய்யாத. அந்த சின்ன குழந்தையாவது வாழ விடு. என்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். லூமியா, உன்னுடைய இறக்க குணத்தை காட்ட இது நேரம் இல்லை. நம்ம இப்ப இதை செய்யலைன்னா அவங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு செத்துருவாங்க. இப்போ நம்மளை யார் உயிர் வாழ வைக்கிறாங்கன்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். ஷூட் பண்ணாத. அவங்க இந்த கார்கோல என்ன கொண்டு வந்திருக்காங்க தெரியும். இந்த ஷிப் கிராஷ் ஆக போகுது. உடனே செக் பண்ணுங்க. ஒரே ஒரு மாத்திரை தான் இருக்கு. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. எல்லாரும் ஒண்ணா போலாம். நான் முயற்சி பண்றேன். கீழே தான் சேலர் வேலியோட ஷீல்ட் இருக்கு. நம்ம ஷிப் அதுல மோதிருச்சுன்னா நிறைய பேர் செத்துருவாங்க. இது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இதுல ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு வெற்றி, இன்னொன்னு தோல்வி. பண்ணுங்க, தயவு செய்து பண்ணுங்க. ஒருவேளை கிராஷ் ஆக போற அந்த ஷிப்ல காப்பாத்த நீங்க இருந்திருந்தா அந்த 3 பேர்ல நீங்க ஒருத்தரை தான் காப்பாற்றணும். முதல்ல அந்த அடிப்பட்ட சோல்ஜர், ரெண்டாவது அந்த இன்டெலிஜென்ட் கமாண்டர், மூணாவது அந்த பைலட் நிறைய பேரோட உயிரை காப்பாற்றினவர். எப்படி சூஸ் பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஏன்னா ஏதாவது தப்பாச்சுன்னா நான் ஒரு துறவி இல்லை. என்னை நல்லவனா கூட யாரும் ஏற்றுக்கல. நம்மளோட சாய்ஸ் அங்கே தப்பாக இருந்ததுன்னா எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செஞ்சிருப்பேன். இந்த வாட்டி நிச்சயமாக எல்லாருக்காகவும் நான் ஃபைட் பண்ணுவேன். ஜியா, எல்லாருக்காகுமா?